வேளாங்கண்ணியில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடிய மக்கள். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சிறப்பு திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கீழை நாடுகளின் லூர்து என போற்றப்படுகிறது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம். இங்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் வழிபாடுகள் வேளாங்கண்ணி பேராலய வளாகத்தில் விண்மீன் ஆலயம் அருகே இரவு தொடங்கின. மறையுறை கூட்டு திருப்பலியுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ் அடிகளார், துணை அதிபர் அற்புதராஜ், பொருளாளர் உலகநாதன் மற்றும் உதவி பங்கு தந்தை பரிசுத்தராஜ் ஆகியோர் வழிபாடுகளை மேற்கொண்டனர். திருப்பலியின் நிறைவில் தேவதைகள் போல உடையணிந்திருந்த சிறுமிகளைக் கொண்டு குழந்தை இயேசுவின் சொரூபத்தை பேராலய துணை அதிபர் அற்புதராஜ் பெற்றுக்கொண்டு இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் நள்ளிரவு 12 மணிக்கு குழந்தை இயேசு சொரூபத்தை காட்சிப்படுத்தி கிறிஸ்துமஸ் குடிலில் வைத்து வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் பேராலய நிர்வாகம் சார்பில் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துச் செய்தி அறிவிக்கப்பட்டது. கூடியிருந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி பேராலய கீழ்கோயில், விண்மீன் ஆலயம், பேராலய வளாகம் என அனைத்து பகுதிகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்துமஸ் சிறப்பு வழிபாட்டில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.